GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அடுத்த 3 நாள் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஏன்னா நாளை ராமதாஸ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதையடுத்து செங்கோட்டையன் சொன்ன ஒரு அறிவிப்பு தான் இப்போ அதிமுகவில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அதிமுகவினுடைய சீனியர், கொங்கு பெல்ட்டோட சீனியர், தமிழக அரசியலோட சீனியர்னு இத்தனை அடையாளங்களை தனக்குள்ள வச்சிருக்க செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு இருக்காரு. அதுல என்ன பேச போறாரு அப்படிங்கிற தகவல்லாம் நிறைய பேசப்படுது. அது குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ போதாத காலம் தான் சொல்லணும். 3 பக்கம் இருந்து பெரிய சிக்கல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடியே அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரி கோஷங்கள் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. குறிப்பா ஓபிஎஸ் அந்த கோஷத்தை முன்னெடுத்து கொண்டு போறாரு. அது அவர் தென் மாவட்டம் டெல்டா பகுதியில சசிகலா முன்னெடுத்து கொண்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் டெல்டா பகுதிகளில் இப்போ சசிகலா மீண்டும் அந்த கோஷத்தை முன்னெடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே ஒருங்கிணைந்து செயல் பண்ணுன்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ மேற்கு மண்டலம் கொங்கு பெல்ட்ல எடப்பாடி பழனிசாமி எங்க ஸ்ட்ராங்கா இருக்காரோ அங்கிருந்தே செங்கோட்டையனும் இதே கோஷத்தை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனோட வெளிப்பாடாதான் இன்னைக்கு அவர் நடத்தின ஆலோசனை கூட்டமும் அவர் சொன்ன ஒரு கருத்தும் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி நான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போறேன். அதை இங்க இருக்கக்கூடிய அதிமுக, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க நான் ஒரு தகவல் பகிர்ந்துக்க போறேன். அப்பதான் நான் மனம் விட்டு பேச போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருங்கள், என்ன பேசுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிண்ட கொடுத்திருக்காரு, டீசர் விட்டுருக்காரு. அது செப்டம்பர் 5ஆம் தேதியே சொல்லிருக்கலாம். ஏன் அந்த டைம் கொடுக்குறாரு அப்படின்னா, அது எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலக்கெடு. அதற்குள்ள என்னை சமாதானப்படுத்துங்க, அதற்குள்ள என்கிட்ட இறங்கி வாங்கன்னு ஒரு மறைமுக மெசேஜும் அதுல சொல்றாரு. முதல்ல எடப்பாடிக்கு சீனியராக கருதப்படுபவர் தான் செங்கோட்டையன். அவர் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலே எம்எல்ஏவா இருந்தவர், ஜெயலலிதாவின் மிக முக்கியமான நம்பிக்கை தளபதிகளில் ஒருத்தராக இருந்தவர். இப்படி பல அடையாளங்கள் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் அதற்கு அடுத்த காலகட்டங்கள் கட்சி எதிர்கட்சியாக வரும்பொழுது அப்புறம் அவருக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள்லாம் குறைக்கப்படுது. ஒரு இடத்துல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும் இருக்கு. விவசாயிகள் நடத்தின பாராட்டு விழான்னு சொல்லப்படுற இடத்துல. ஸோ அங்கே தான் தனக்கான முதல் அதிருப்தியை அவர் பொது வெளியில் வெளிப்படுத்தினார். அதற்கு அடுத்து 2 பேரும் இணைந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் காட்சி பார்த்துருக்க முடியாது. அதற்கு அடுத்து செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார், வந்தார், நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. கூட்டணியே பிஜேபியோட வைக்க மாட்டேன்னு ஒரு சொல்ல செங்கோட்டையனுக்கு பிஜேபி முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க. அதற்கடுத்து இந்த நிர்பந்தத்தாலேயோ அல்லது வேறு சில பிரச்சனைகளாலேயோ தெரியல, எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தார், பிஜேபியுடனான கூட்டணியை உறுதி பண்ணார் இல்லையா. இப்போ செங்கோட்டையனுக்கு 2 பக்கமுமே செல்வாக்கெல்லாம் போச்சு. அதிமுகவும் இப்போ கொங்கு பகுதியில் தான் முதல் முறையாக அவரது பிரச்சார பயணத்தை எடப்பாடி தொடங்கினார். அங்கேயுமே இவருக்கு அழைப்பு விடுக்கப்படலை செங்கோட்டையனுக்கு. ஸோ அந்த அதிருப்தி. இன்னொரு பக்கம் பிஜேபியில் உரிய முக்கியத்துவமோ மரியாதையோ தரப்படுறதில்லை. எஸ்பி வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தரக்கூடிய மரியாதையில் ஒரு துளி கூட இவருக்கான அந்த ரெஸ்பெக்டிவ்ங்கிறது இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால அந்த அதிருப்தியின் காரணமாக தான் ரொம்ப நாளாகவே அமைதியாக இருந்துட்டு வந்தவர் ஓபிஎஸ் ஒரு ஆட்டம் ஆடினாரு, அதை முழுசா பார்த்துருவோம், என்னதான் முடிவெடுக்கிறாருன்னு பார்த்துருவோம்னு சொல்லி வெயிட் பண்ணாரு. அவர் வழக்கம் போல புஸ்வானம் ஆயிட்டாரு. அதனால சரி, இனிமேல் நம்ம தான் ஃபீல்டில் இறங்கணுங்கிற முடிவில் அவர் இப்போ இறங்கியிருக்காரு. ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. இதை அடுத்து செப்டம்பர் 5ஆம் தேதி அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, அதில் ஒரு மிக முக்கியமான 3-4 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களெல்லாம் இணைச்சு நம்ம போனாதான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அதிமுக இடையிலான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 2% சுருங்கிடுது. அதனால இவங்களுடைய பங்களிப்புலாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பலகீனப்படுத்துற மாதிரி அவர் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். இவர் தலைமை சரியில்லை அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிற வகையில் தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. 3வது, எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமை ஏற்று இப்படியே போனால் தேர்தலில் ஜெயிக்க முடியாது, அதை ஓப்பனாக சொல்லாமல் சில ஊடகமாகவும் சொல்ல போறாருன்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து அப்போ அவருக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு, கட்சியை விட்டு விலகுவாரா அப்படின்னு கேட்டால் விலகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படிதான் சொல்லப்படுது. இதுல அப்போ விஜய் இருக்காரு, பிஜேபி கிட்ட போகணும் அல்லது திமுக கிட்ட போகணும். கண்டிப்பா அவரு பிஜேபியோட போக மாட்டாரு சொல்றாங்க. அதே மாதிரி திமுகவோட போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது.
ஆனா திமுகவை நோக்கி அதிமுகவின் முன்னாள் தலைவர்கள்லாம் பலரும் வந்திருக்காங்க. அன்வர் ராஜாலேருந்து மைத்ரேயிலிருந்து பலரும் வந்திருக்காங்க. இவர் அந்த வரிசையில போக மாட்டாரு. ஏன்னா அடிப்படையில அவர் ஒரு அதிமுக காரரு, அதனால அவரால் போக முடியாது. அப்போ விஜய் கூட போவாரான்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கட்சிக்குள்ளேயே இருந்து கழகத்தை உண்டு பண்ணுவாரு, அல்லது கட்சியை விட்டு விலகி நின்று கட்சிக்கு எதிரான போர்க்குரல் எல்லாம் கொடுப்பாரு. குறிப்பா கட்சினா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில விஷயங்கள் பேசுவாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத அதிமுக உள்ளுக்குள்ள கேட்கிற குமுறலா இருக்கு. ஜெயக்குமாரா இருக்கட்டும், வளர்மதியா இருக்கட்டும், எங்க போனாங்கன்னு தெரியல. ஆமா, கார்ல பின்னாடி வாங்கின அப்படின்ட்டு போனாரு. தம்பிதுரை பேட்டி கொடுக்கும் போது தட்டி விட்டு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணது. இந்த மாதிரி பல காட்சிகள் அதிமுக உள்ள பார்க்கும்போதுதான் செங்கோட்டையனோட இந்த ஒரு முடிவு என்பது அவரோட எதிர்காலத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பல ஒரு குழப்பங்கள் தான் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையனை நம்பி யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். நம்ம ஓபிஎஸ் நம்பி யார் இப்ப போனாங்க, இப்போ அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் அந்த அளவுக்கு எழுச்சி பெறல இல்லையா. அதே மாதிரிதான் செங்கோட்டையன் அவரே எழுச்சி பெற்று வராரு. அப்புறம் அவரே மாநாட்டை கேன்சல் பண்றாரு. அதே மாதிரி தேர்தல் இருக்கிற சமயத்துல செங்கோட்டையனை நம்பி அவங்க அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ஆலோசனை பண்ணாங்கல்ல, அதுல செங்கோட்டையனை அவரை நம்பி அரசியல் பண்ணுவாரான்ற கேள்வி இருக்கு. இன்னைக்கு ஆலோசனை பண்ண இடத்துல முதற்கட்ட ஆலோசனை ஒரு 100 பேர் கலந்துக்கிறாங்க போல அங்க பேசப்பட்டது. அப்புறம் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவோட செங்கோட்டையனை ஆலோசனை பண்றாரு. அதை என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம்னு பார்க்கும்போது அதுல அதிமுக எம்எல்ஏ, அதாவது பவானி சாகர் தொகுதியோட அதிமுக எம்எல்ஏ பன்னாரியும் அதுல கலந்துருக்காரு. இதெல்லாமே முக்கியமா பார்க்கப்பட்ட சமயத்துல தான் இன்னொரு மிக முக்கியமான அம்சமும் அங்க பார்க்கப்பட்டது. என்னன்னா அவரோட அந்த ஆபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, அதுல பெரியார் படமும் அங்க தெரியுது பின்னாடி. அதாவது அண்ணா, எம்ஜிஆர், பெரியார் அந்த படங்கள்லாம் தெரியுற சமயத்துல டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, விஜய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில தான் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா 2 பேருமே ஒரே பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற பார்க்கும்போது அதிமுகவோட எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமியோட கையில இல்லைன்ற மாதிரி தான் அவர் தொடர்ந்து ஒதுங்கி இருந்தார். எடப்பாடி பழனிசாமியோட அந்த சுற்றுப்பயணத்துக்கு எல்லாமே தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார், ஓரம் கட்டப்பட்டார் அப்படின்னு பாக்குற சமயத்துல இனிமேல ஓரம் காட்டப்பட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மள இது பண்ணிடுவாங்க, நம்மளோட ஒரு அரசியல் எதிர்காலத்திற்கும் நம்மளும் ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தான் தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்மள ஸ்டடி படிக்கணும். அப்படி ஸ்டடி பண்றதுக்கு அதிமுகக்குள்ள இருந்தா மட்டும் தான் ஒரே வாய்ப்புன்னு மாதிரி பாக்குறேன்னு. ஒருவேளை அதிமுக இருந்து வெளியே வந்தா அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகக்குள்ள இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா பேசினார்னா எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரம் இருக்கு, அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கவும் செய்வார் இல்லையா. அப்படி பாக்குற சமயத்துல இவரோட அந்த மைண்ட் செட் என்னவா இருக்கு, இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மீண்டும் முன்னாடி எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னா அப்பவே எதிர்பார்ப்பு இருந்தது செங்கோட்டையன் தனியா வெளியில வந்துருவாருன்னு சொல்லிட்டு பல யூகங்கள் கிளம்பின சமயத்துல எதுவுமே சொல்லாம டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாரு இல்லையா. அதே மாதிரிதான் மீண்டும் ஒரு இந்த மாதிரி ஏமாற்றம் கொடுக்க போறாரா, இல்ல உண்மையிலேயே ஒரு அரசியல் எழுச்சியை கொங்கு பெல்ட்டில் நிகழ்த்த போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ்க்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி அந்த சிஎம் பதவியில் இருந்தது ஓபிஎஸ். அவர் சசிகலாவுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக வெளியே வராரு. அடுத்து அந்த வாய்ப்பு எடப்பாடி கிடைக்கிறது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் செங்கோட்டையனுக்கு அந்த பதவி தேடி போனுச்சு. சசிகலா சார்பில் கூவத்தூரில் பேசப்பட்டதாகலாம் நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இவரும் மறுத்தார். ஓபிஎஸ் எப்படி வேறு வகையில் மறுப்பு தெரிவித்து வெளில வந்தாரோ அது மாதிரி செங்கோட்டையனும் நமக்கு ஒத்து வராது, இந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் வெளில வந்தார். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டது எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த வகையில் இப்போ ஓபிஎஸ் செங்கோட்டையனும் கட்சியை விட்டே வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல ஏற்கனவே அதிமுக தென்மண்டலத்தில் பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சிச்சு. ஏன்னா தென்மண்டல தலைவர்கள், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் யாருமே இப்போ எடப்பாடி கூட இல்லைங்கிறதுனால இந்த ஒரு பின்னடைவுன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ எடப்பாடியினுடைய சொந்த ஏரியான்னு சொல்லக்கூடிய கொங்கு நாடு இந்த பகுதிகளில் இந்த சிக்கலை சந்திக்குது. அதில் முக்கியமான ஒரு தலகர்த்தரை அதிமுக இழக்க போகுதா அல்லது அவரை சமாதானப்படுத்தி கூடவே வச்சு அரவணைக்க போதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இதற்கடுத்து அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை. எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்னீங்க இல்லையா கட்சியை விட்டு நீக்குவாரு அப்படின்னா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், முதல்ல வரவேற்கக்கூடிய தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு தருவாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்றா இருக்கு. ஸோ அந்த வகையில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். இனிமேல் யாரை நம்பியும் வேலைக்காகாது. பிஜேபியும் பெருசாக கை கொடுக்கல, இந்த எடப்பாடி பழனிசாமி நம்மள நெருக்கமாக வச்சிடல, முக்கியமான விஷயங்கள் எந்த டிஸ்கஷனும் 2 பேருக்குள்ள கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தான் ப்ரமோட் பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஓபிஎஸ்னுடைய சமீபத்திய நிகழ்வுகளும் கடந்த காலங்களும் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுலையும் அவர் தெளிவாக தான் இருப்பார், ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி
ஒன்று இவங்க 3 பேரையும் சேருங்கன்னு சொல்லுவார், அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கலக குரல் கொடுப்பாரு. அதை அடுத்து அவரோட வேற பெரிதாக ஒரு பிளான் எதுவும் இல்லை, இப்போ கட்சியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுல குறிப்பா ஒரு சில தகவல்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து சமீபத்தில் சென்னை வந்தபோது ஒரு மிக முக்கியமான நபரை பார்த்து சந்திச்சாரு. அந்த நபர் வந்து செங்கோட்டையன் இடத்துல நீங்க திமுகவுக்கு வந்துருங்க, உங்களுக்கு வந்து அமைச்சர் வாய்ப்பெல்லாம் தர மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்ததாகவும் அதை வந்து செங்கோட்டையன் மறுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சசிகலா, டிடிவி தினகரன்லாம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக வந்து கட்டமைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களோட தலைமையில அதிமுக மீண்டும் ஒன்னா இணைஞ்சிச்சு அப்படின்னா, ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மிக முக்கியமான பதவி தரதா பேசப்பட்டிருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு நான் அவசரப்பட மாட்டேன், தொடர்ந்து அதிமுக தான் இருப்பேன். அவங்க சொல்ற அந்த பிரச்சாரத்தை வந்து நானும் முன்னெடுத்து கொண்டு போவேன். ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து ஒரு மிகப்பெரிய பதவிக்கு கொண்டு வர்றதா அவங்க பேசியிருக்காங்க போல, உள்ள சசிகலாலாம் சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா சசிகலா சமீபத்தில் தான் பஸ் அவுட் ஆனாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு கலக குரல் எழுப்பி மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதனோட நீட்சி வந்து முன்னாடி ஓபிஎஸ் எழுப்பிட்டு இருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து செங்கோட்டையன் எழுப்பிட்டு இருக்கிற சமயத்தில் பார்க்கும்போது தான் டிடிவி தினகருக்கும் அந்த ஆர்வம் இருக்கான்னு தெரியல இன்னும். ஏன்னா அவர் வெளிப்படையாக வந்து பேசப்பட்டு இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் 3 திசைகளில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சவால் என்பது, சிக்கல் என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டிடிவியும் என்டிஏலேருந்து வெளியேற முடிவுல கிட்டத்தட்ட நகர்த்தப்பட்டுட்டாரா அல்லது அவரா வந்துட்டாராங்கிறதும் ஒரு கேள்வி. இன்னொன்று ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு. ஸோ என்டிஏ கூட்டணியும் இப்போ கலகலத்து போயிருக்கு. இதில் அமித்ஷாவும் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல. அதிமுகவிலிருந்து ஒரு முதல்வர் வருவார் அப்படின்னு சொல்றாரு ஒழிஞ்சு அது எடப்பாடின்னு சொல்ல முடியல. இந்த சைடு அந்த மேடை, கூட்டணி கட்சி மேடையில வந்து டிடிவியை ஓபிஎஸ் எல்லாம் இன்னும் ஏற்ற முடியல. ஸோ நிறைய குழப்பம் அதுக்குள்ளேயே சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வச்ச கண்டிஷன் தான் பாஜகவுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஆனா யாரையும் உள்ள கொண்டு வர வேண்டாம், அதிமுக உட்கட்சி விவகாரங்களை பாஜக பேசவே கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் வச்சார்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கையில தான் கட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குன்ற சமயத்துல இவரை பகச்சுட்டோம் அப்படின்னா அதிமுக வாக்குகளை ஃபுல்லா அறுவடை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கணக்கோட தான் பாஜக செயல்பட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னா இப்பவே பாஜக முன்னாடி வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடி ஓரம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ. இதுல இன்னொன்னு சொல்றோம் இல்லையா, ஒருங்கிணையணும், பிரிந்த சக்திகள்லாம் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற பேச்சுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. பிரிந்த சக்திகள் ஒருங்கிணைகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சசிகலாவும் டிடிவியும் ஒருங்கிணைவாங்களா, ஒன்னா பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. இந்த இதுவரைக்கும் அவங்க சசிகலா ஜெயில இருந்து வந்த பொழுது டிடிவி பார்த்தாரு, பேசினார், எல்லாம் பண்ணார். அதற்கடுத்து எத்தனை முறை அவங்க பொதுமடையில ஒன்னா தோன்றி இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே பெரிய ஈகோ கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து தினகரன் கட்சி ஆரம்பிச்சு சசிகலா பிடிக்கல இல்லையா, அது வந்து பெரிய எதிர்ப்பா தான் சொன்னாங்க. நீங்க வந்து அதிமுகவை கட்டுக்குள்ள வச்சிருப்பேன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பவே எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட் தான். என்னதான் குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் 2 வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் ஒன்றிணைவாங்களா, இவங்க 2 பேர் ஒன்றிணைஞ்சாங்க மட்டும்தான் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு புதிய நம்பிக்கை வரும் இல்லையா. ஏற்கனவே இப்போ ஓபிஎஸ் வந்து முன்னாள் மாநில தலைவரை நம்பி வீணா போனங்கிற கதையில உட்கார்ந்துருக்காரு. அது நிறைய பேர் இப்ப கட்சியில டிடிவி தினகரனுக்கும் அதே நிலை தான். அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் மேல விழுந்து போறான்றாங்க. அவர் சரியில்லை, சரியான தலைமை இல்லைங்கிற வகையில ஓபிஎஸும் கடுமையா திட்டுறாரு, டிடிவியும் திட்டுறாரு. இப்போ அரசியல் களம் மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அப்புறம் செப்டம்பர் 3 நாளைக்கு பாமகவில் ஒரு புயல் வீச போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 16 குற்றச்சாட்டுகளை வச்சு விளக்கம் கேட்டிருந்தாங்க இல்லையா அன்புமணி ராமதாஸ்ட்ட. அவர் எதுவும் விளக்கம் கொடுக்கல, காலக்கெடுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நாளைக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்க போறாரு. அது என்ன மாதிரி நடவடிக்கை, செயல் தலைவர் பொறுப்பை பறிக்கிறதா அல்லது கட்சியை விட்டு அன்புமணியை நீக்கிறதா? ஏன்னா ராமதாசனுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்லாம் வெளியாயிருக்கு, அது வெளியாக்குனது எந்த தரப்பு தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஸோ அதனால ராமதாஸ் ரொம்ப இதாயிட்டாராம், என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமே ஏதாச்சும் பண்ணா அவருக்கு தான் அது அசிங்கங்கிற மாதிரி அவரு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. கோபம் வந்து தீர்ந்த பாடல 2 பேரும் இணைவாங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஒருவேளை செயல் தலைவர் பதவி பிடிங்கி மகள் காந்திமதி கண்டிப்பா, ஏன்னா அதுக்கு வாய்ப்பு தான். அதுக்கு என்ன சமீபத்தில் கூட்டங்கள் எல்லாத்திலுமே காந்திமதி கூட உட்கார வச்சுக்கிறாரு. அன்புமணிக்கு பதிலாக காந்திமதி அமர வைக்கப்படுறாரு. இப்படி இருந்தாலும் வாரிசு அரசியல் தான் பண்ண போறாரு. ஆனா தனக்கு பிடித்த வாரிசை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறதும் புரியல. பார்க்கலாம். இப்போ இன்னொரு மிக முக்கியமான தேசிய செய்தி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மோடி 2 வருடங்களா போகாத ஊருக்கு இப்போ போறாரு. எங்க அப்படின்னா மணிப்பூர்ல 2023 இருந்து இதுவரைக்கும் கலவரம் என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா. 2 இன கலவரம் வந்து தொடர்ந்து பல உயிர்களை பழிவாங்கி இருக்கு. பல மக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. பல 60,000 மக்கள் கிட்ட அங்கிருந்து அவங்க வீடுகள்லாம் இழந்து வேற இடத்துக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல
பிரதமர் மோடி வந்து இன்னும் மணிப்பூருக்கே போகாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வந்தாங்க. ஏன் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு இந்திய மாநிலத்தில், பாஜக ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்தில், இப்ப பாஜக ஆட்சி இல்ல, கவர்னர் வச்சு தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு எதற்காக பிரதமர் போய் பார்க்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல குமுறல்கள், பல கோபங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க வெளிப்பட்டுச்சு இல்லையா. இப்ப வந்து அதற்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதம் செப்டம்பர் 13-14 வாக்குல பிரதமர் வந்து அசாம், மிசோரம் மாநிலங்களுக்கு போறார் போல. அப்படியே மணிப்பூருக்கும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஆனா அபிஷியலா வந்து எந்த விதமான அறிவிப்பும் வெளில வரல. மணிப்பூரை சேர்ந்த ஒரு மிக முக்கிய அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிக மிக முக்கியமான நபர் வந்து மணிப்பூருக்கு வரப்போறாரு செப்டம்பர் மாசம், அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு எல்லாம் நமக்கு கொடுத்தாகணும், இதை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு இதுவா மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்காரு. அந்த மிக முக்கிய நபர் தான் சொல்றாங்களே, மோடின்னு சொல்லல இன்னும். ஆனா அங்க இருக்கக்கூடிய பாஜக நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மோடி தான் வரப்போறான்னு சொல்லிட்டு, மோடி தான் வர்றது ஏறக்கூட உறுதியாயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல குறிப்பா வந்து அசாமுக்கு போறாரு. அசாம்ல வந்து அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது. அங்க வந்து இப்பதான் அமித்ஷா வந்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி வச்சார், பாஜக பிரச்சாரத்தை. அப்படிங்கிற சமயத்துல அசாம்ல போய் பல திட்டங்களை அவங்க வந்து மோடி தொடங்க போறாரு. அப்புறம் மிசோராம்ல போய் ஒரு ரயில்வே திட்டத்திற்கு ஒரு ஒப்புதல் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து செப்டம்பர் 13-14 மணிப்பூருக்கு மோடி போறாருன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அந்த தகவல் வந்து உறுதிப்பட தகவலா வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஏன் போகிறாரு அப்படின்னா, இப்ப சீனாவுக்குலாம் போயிட்டு வந்துட்டாரு இல்லையா, அது கூட அந்த அளவுக்கு பேசுபொருளாகல. ஆனா மணிப்பூர் வர்றது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது, பேசுபொருளாக போகுது. ஏன் இந்த நேரத்தை சூஸ் பண்றாரு அப்படின்னா, ஓட் ஷோரின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை ராகுல் காந்தி முன்னெடுத்துட்டு இருக்காரு. அது களத்திலையும் தீவிரமா பேசப்படுது, மக்கள் மத்தியில் எடுபடுது. ஸோ அதை டைவர்ட் பண்றதுக்காக இதுக்கு பழைய பேய தேவலான்னு சொல்லிட்டு இங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் புதுசா ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு நம்ம அதை பத்தி பேசினா தேவையில்லாத சர்ச்சையாகும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி போயிட்டோம்னா எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க, இதன் மூலமா நம்ம அட்டென்ஷன் சீக்கிங் பெறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதுல இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுல இன்னொரு என்ன கோரிக்கை அப்படின்னா, நீங்க வர்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கவர்னர் ஆட்சி அப்புறப்படுத்திட்டு மாநில ஆட்சியை கொண்டு வாங்க, சட்டமன்ற தேர்தலாச்சும் கொண்டு வாங்கன்ற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இது நிகழ்ச்சியோட கடைசி பகுதி. இப்படி இல்லாம நடக்கும், இது உண்மையிலே இப்படி இல்லாம நடக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் தானே, காதலிக்கிறது தப்பு இல்லை. ஃபோன் அடிச்சா எடுப்பியா மாட்டியா அப்படின்னு அந்த பையனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஃபோன் எடுக்கல அந்த பெண். அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ தெரியல. ஃபோன் எடுக்காததுனால அந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய கொரடு, கம்பியை கட் பண்ணுற மாதிரி ஒரு கொரடு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு கரண்ட் கம்பம் இருக்கு இல்லையா, சரசரன்னு ஏறி அங்கே இருக்கிற ஒவ்வொரு கரண்ட் கம்பியாக கட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கேபிளையும் கட் பண்ணிட்டாரு. கேட்குறேன், ஏன்டா கட் பண்ணுற அப்படின்னா, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கரா அப்படின்னு. வாலு பேசலாம், ஏன்டா இதெல்லாம் கட் பண்ணுற, அது ஏன்டா இதை கட் பண்ணுற, அந்த இருந்தால் தானே கரண்ட் போடுவா, இருந்தால் தானே சார்ஜர் போடுவா அப்படிங்கிறான். தம்பி, அதுக்கு நீ கோபுரத்தில் ஏறி எது வேலை பார்த்தா கூட பரவாயில்ல, கரண்ட் இதில் டவரில், செல்ஃபோன் டவரில் சம்மந்தமே இல்லாமல் இதில் ஏறி என்னப்பா பண்ணுற, அதுக்கு வடிவேல் காமெடி மாதிரி அதற்கு கோவில் அடியில உருளணும், குளா அடியில் உருண்டு என்ன பண்றதுங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. நிறைய பேர் விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க. தம்பி, ஆளு போனு சார்ஜர் போட்டு பவர் பேங்கும் பத்திரமா வச்சிருக்கா, பக்கத்து வீட்டு பிள்ளைல என்னடா பண்ணும், சின்ன குழந்தைகளாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விமர்சனமாகவும் பாக்குறாங்க. இது ஒரு பீகார்ல நடந்த சம்பவம். இது பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. ஓகே, திடீர்னு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.